ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 8 2026 என்னென்னு நினச்சின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மச்சான் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. மதர்ஸ் டே விஷ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கால பவித்ரா எப்படி வெண்ணிலா உன்னால் மட்டும் இவ்வளோ எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வான்மதி வந்து அதுதான் அவள் டேலண்ட்டே, அவள் இதே மாதிரி நேரத்தில் தான் அவள் கரெக்டாக ஸ்கோர் பண்ணுவா. நான் ஃபஸ்ட்டு அத்தைக்கெலாம் மதர்ஸ் டே விஷ் பண்ணலான்னு வந்தேன், ஆனால் வெண்ணிலா முந்திக்கிட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே அது பேர்லாம் ஸ்கோர் பண்ணுறது இல்லாமா, அதெல்லாம் உண்மையான அன்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே வான்மதி கை கொடுங்கத்த அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் மதர்ஸ் டே விஷ் பண்ணுறா, லீலாவதிக்கும் அண்ணாமலைக்கும். அப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா சொல்கிறா, அத்தை மதர்ஸ் டே நம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்கிறா. எதுக்குமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் அத்தை, நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் மதர்ஸ் டே பண்ணலாம் அப்படின்னு வான்மதியும் சொல்கிறா. இவளும் சொல்கிறா, வெண்ணிலாவும் ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து ரத்தத்தையே பாலாக்கி அவங்கள வளர்க்குறவங்க அம்மா தான். அப்படிப்பட்ட அம்மாக்கள் நீங்கள்லாம், ப்ளீஸ் அத்தை கிராண்டாக நம்ம மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறா. சரின்னு ஒத்துக்கிறாங்க அண்ணாமலையும். ஓகே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே கௌதமும் வருணும் வராங்க. என்ன எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க காலையில், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது பவித்ரா சொல்கிறாங்க, இன்றைக்கி வீட்டில் மதர்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குது, நீங்கள் 2 பேரும் கிஃப்ட் கொடுக்கணும் அது சித்திக்கும் அம்மாவுக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வான்மதியும் சொல்கிறா, ஆமாம் நீங்கள் கண்டிப்பாக 2 பேருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும், யார் யார் அம்மா மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னு அதில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் தான் அவங்களோட கிஃப்டே, நாங்கள் என்ன கிஃப்ட் கொடுக்கறது, அவங்க தான் எங்களுக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்னு வருண் கௌதம் சொல்கிறாங்க. அப்படியாப்பா என்னன்னு வேணும்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலையும். சும்மா சொன்னம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம், யாருக்கு அம்மா மேலே பாசம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு கௌதமும் வருணும் சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் யார் கிஃப்ட் தர போகிறாங்க பெருசாக அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. வான்மதி யோசிச்சுட்ருக்கா, இதை வச்சு இந்த குடும்பத்தை பிரித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போதே அண்ணாமலை எங்கேருந்து வராங்க. நீ என்ன யோசிச்சுட்ருக்கன்னு நல்லாவே தெரியும், எப்படி இந்த குடும்பத்தை பிரித்து என்ன பிரச்சனை பண்ணலான்னு தானே யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, அத்தை நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா சும்மாவா, அதானே அண்ணாமலை, நீங்கள் இப்போல்லாம் யோசிக்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாகவே இருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலைகிட்ட பேசிகிட்டு இருக்கா வான்மதி. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, நீலாம் சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ என்கிட்ட ஒவ்வொரு தடவையும் சேலஞ்ச் பண்ணும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது, உன் மேலே கோவம் வரல, என் குடும்பத்தை நீ என்றைக்குமே பிரிக்க முடியாது, இன்றைக்கி வேணால் நீ பாரு, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஆனால் என் பசங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசு, நீயே இன்றைக்கி பார்ப்ப, அண்ணாமலை குடும்பம்னா என்னென்னு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவ பார்த்துட்ருக்கா அவங்கள. அவங்க சொல்கிறாங்க, ஸ்டைலாக உட்காடுறாங்க அந்த சேரில், நீ சொன்ன மாதிரி ஒரு சின்ன விரிசல் இந்த குடும்பத்தில் விழுந்துட்டாலும் இந்த சேரில் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. அத்தை இனிமேல் நீங்கள் இந்த சேரில் நீங்கள் உட்கார முடியாது, இன்றைக்கி தான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறா அவ. பார்க்கலாம், இன்றைக்கி நீ தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் போகிறாங்க. ரூமில் வருண் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், கேக் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கான். உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் எங்கள் அம்மானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு இன்றைக்கி மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ண போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன இன்றைக்கி அத்தைக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா வெண்ணிலா. உடனே ஜுவல்லரிக்கு ஃபோன் பண்ணி, அங்கே இருக்கிற பெஸ்ட்டு கலெக்ஷன் நெக்லஸ்லாம் அனுப்பிச்சி விடுங்க, நான் அங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன், வீட்டில் பேலன்ஸ் நான் வீட்டிலேருந்து அவங்களுக்கு செலக்ட் பண்ணது போக மீதியை உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்டுறேன், அமௌண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். வருண்லாம் பேசுகிறத கேட்டுட்டு பக்கத்தில் நின்றுட்டுருக்கா வெண்ணிலா. வெண்ணிலா எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான் வருண். இவளும் போகிறா. அங்கே வரா வான்மதி சொல்கிறா, நான் இந்த மாதிரி இந்த கிஃப்ட் கொடுக்குற சேலஞ்சஸே நம்ம வச்சுருக்க வேண்டாம், கௌதம் பார்த்தா கஷ்டமாக இருக்குது, உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன, அவர்கிட்ட பொறுப்பும் காசு இருக்குது, அவர் என்ன வேணாலும் கிஃப்ட் தருவார், ஆனால் கௌதம்க்கு அப்படி கிடையாது, அவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கதை பார்த்தாவே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு இவளும் வருத்தப்படுறா வெண்ணிலாவும். ஹாலில் உட்காந்து
நெக்லஸ் டிசைன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான் வருண். வெண்ணிலாட்ட இது எது நல்லாயிருக்கு அம்மாவுக்கு செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவளும் பார்த்துட்டு இவ சொல்கிறா வான்மதி சொல்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே gift பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறா. அத்தை வந்து இந்த டிசைன்லாம் பிடிக்குமா அத்தைக்கு, நீங்கள் அத்தை வாங்கிட்டு போடலன்னா கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது எங்கள் அம்மா பற்றி, அதெல்லாம் நீ செலக்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பவித்ரா வராங்க. அக்கா நீங்களே டிசைன் செலக்ட் பண்ணுங்கள், இவள்கிட்ட சொன்னால் செலக்ட் பண்ணவே இல்லை, நீங்களே நல்ல டிசைனாக அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இவளும் பவித்ராவும் செலக்ட் பண்ணுறா இது நல்லா இருக்குன்னு. அப்போ கௌதமும் வான்மதியும் வராங்க. வந்து பேசிகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. இது மாதிரி நெக்லஸ் செலக்ட் பண்ணுறான் வருண் அம்மாவுக்கு, நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு பவித்ரா கேட்குறாங்க. அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நான் என்னென்ன டிசைன் பார்க்குறேன் அப்படின்னு கௌதமும் அந்த டிசைனை பார்த்துட்டு இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். இது பவித்ரா வந்து வேறு ஒன்று டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்கிறா. லாஸ்ட்டாக வந்து ஒரு நெக்லஸ் செலக்ட் பண்ணிடுறாங்க. ஃபைனல் பண்ணிவிட்டு போகிறாங்க. அப்போ வந்து சொல்கிறா வான்மதி சொல்கிறா அவர்கிட்ட காசு இருக்குது, அவர் வந்து அவங்க அம்மாவோட கடையை பார்த்துக்கிறாரு, அவர்கிட்ட காசு இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட எந்த பொறுப்பும் கிடையாது, நீங்கள் அண்ணாமலை அத்தைகிட்ட நீங்கள் பொறுப்பு கேட்டிங்கன்னா தரமாட்டேன்னா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் நான் வந்து கேட்க மாட்டேன், அவங்களா தரப்பு தரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு கௌதம். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கதெல்லாம் வந்து அண்ணாமலை மேலேருந்து காதில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இவர் திரும்பியும் போய் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு டைனிங் டேபிள் கிட்ட. அப்போது பேசுகிறா திரும்பியும் வான்மதி வந்து, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் கேட்டால் அண்ணாமலை அத்தை வேணாம் இல்லைன்னா சொல்ல போகிறாங்க, நீங்கள் பொறுப்பு ஏன் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு உங்கள் தம்பி வந்து gift குத்தி அசத்திடுவார், ஆனால் நீங்கள் இது மாதிரி நிற்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கையில் காசு எப்பயுமே வந்து ஒருத்தவங்களுக்கு காசு பண்ண தான் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்ற மாதிரி அவள் பேசி அவன்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் அங்கே லீலாவதி வராங்க. அத்தை நீங்கள் வாங்க நீங்களே சொல்லுங்கள், இவர் வந்து இவரை காலிலேருந்து என்னால் பார்க்க முடியல, அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு, ஆனால் அந்த அண்ணாமலை அத்தைகிட்ட வந்து பொறுப்புமே கேட்க சொன்னால் கேட்க மாட்டுறாரு, இவர்கிட்ட எப்படி கையில் காசு இருக்கும், இவர் உங்களுக்கு எதுவும் வாங்கி தர முடியலன்னு சொல்லி மனசு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு புரியுதுப்பா, நீ திரும்பி நம்ம வீட்டுக்கு வந்ததே எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு தான், அதனால் நீ அம்மாவுக்கு இந்த கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கலன்னு நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு லீலாவதி வந்து கௌதமை தேத்துறாங்க. நீ என்னப்பா பண்ணுவ, உனக்கு நேரம் சரியில்லை, அதனால தானே நீ ஒரு தப்பு பண்ணதுனால தானே இவ்வளோ பிரச்சனையும், ஏற்கனவே எல்லா பொறுப்பும் நீ உன் கையில் இருந்துச்சு, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதனால தான் இப்போது இது மாதிரி நான் சூழ்நிலையில் இருக்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஏன் அம்மாவுக்கு வந்து காலைல சொன்ன மாதிரி நீ ஏன் அம்மாவுக்கு கிடச்ச கிஃப்ட்டு தான், நீ எதுவும் அம்மாவுக்கு செய்யலைன்னு வருத்தப்படாதப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் அண்ணாமலை வந்து அந்த சைடாக நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குப்பா, அதில் வந்து நீ சந்தோஷமாக இரு, இந்த இதெல்லாம் யோசித்து நீ வருத்தப்படாதன்னு லீலாவதி கௌதமை சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணாமலை வந்து எதுவுமே காரணம் இல்லாமல் பண்ண மாட்டா, அதனால் ஏற்கனவே உன்கிட்ட இருந்த பொறுப்பு வந்து உன்கிட்ட இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நீ தான், நீ அதை பண்ண ஒரு தப்பு தான், அண்ணாமலை எல்லாமே யோசிச்சு தான் பண்ணுவா, அண்ணாமலை யோசிக்காமல் எதுவும் பண்ண மாட்டா, அண்ணாமலைக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.